Hi guys, welcome back to another video. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம 2023ல ரிலீஸ் ஆன ரிவர் கார் வாட்டர் ஸ்டேன் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு மிஸ்டரி த்ரில்லர் ஹாரர் மூவி பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். வீடியோல கதை அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ஹீரோ படத்துல கடலுக்கு அடியில போய் அங்க இருக்க பிணங்கள் எல்லாம் எடுத்து பார்க்குற போலீஸ் வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் ரிவர் போலீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி ஒரு வாட்டி நம்ம ஹீரோ ரிவருக்குள்ள போய் ஒரு பாடியை எடுத்துட்டு வந்தோடனே ஹீரோவுக்கு இந்த இடத்துல அடிபட்டுருது. ஸோ அந்த அடிபட்டதுக்கு அப்புறம் ஹீரோவுக்கு பல விதமான எல்யூஷன்ஸ் ஏற்படுது. அவருக்கு ஒரு மாயை மாதிரி ஒரு விஷயம் ஏற்படுது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் அவங்க சேர்ந்து அதை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு என்ன விதமான அபாயம் எல்லாம் வந்துச்சு, இந்த மாதிரியான மாயை தோற்றம் வர்றதுக்கான காரணம் என்ன, அது என்ன, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிப்பாரு. ஸோ அதுதான் அந்த படத்தோட மைய கருத்து. ஒரு சூப்பரான கண்டென்ட்டா இருந்தாலும் இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படின்றல எந்த விதமான ஒரு என்கேஜும் இல்லாததுபடியா இந்த படம் பெருசா நம்மளால ரசிக்க முடியலை அப்படின்றதான் உண்மை. பட் ரொம்பவே ஃபேண்டசி கேட்டகரியில ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க. ஒரு ஹாரர்னு சொல்லலாம், மிஸ்ட்ரி, ஃபேண்டசி, ஸோ என்ன வேணாலும் சொல்லலாம். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஷெர்லாக் ஹோம்ஸ் படம் நம்ம பார்த்துருப்போம். அது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அது ஒரு ஹாரர் மூவி கேட்டகரிஸ் அந்த படம் காமிக்கப்படும். பட் ஹீரோ கடைசியில் அது பேசும்போது எல்லாமே ஒரு தந்திரம் அப்படின்ற மாதிரி முடிப்பாங்க அந்த படத்தை. ஸோ அதே கேட்டகரியில தான் இந்த ரிவர் கார் வாட்டர் ஸ்டேன் ஸ்டோரி படமும் வரும். ஸோ அந்த படத்தில் எனக்கு பிடிச்சது அப்படின்றது அந்த ஃபேண்டசி கேட்டகரியில் அவங்க எடுத்துக்கிட்ட விதமும், அந்த ஸ்டோரி டெல்லிங்கை அதில் அவங்க யூஸ் பண்ணின விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னதான் அது ஸ்டோரி அப்படின்னு நம்மலாம் கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இருக்கும். அண்ட் சில இடங்கள்ல ஸ்க்ரீன் பிளே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எக்ஸ்பெஷலி ஒரு லைப்ரரிக்குள்ள ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும். பயங்கரமாக போட்டு மிரட்டி இருப்பாங்க அந்த ஃபைட் சீக்வன்ஸ். அதே மாதிரி கிளைமேக்ஸில் வர்ற, அதாவது மாயை தோற்றம், மாயை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே இந்த படத்துல வரும். திடீர்னு ஆத்துக்குள்ள இருப்பாங்க, சடனா அடுத்த செகண்ட் ஒரு கடல்ல இருந்து சண்டை போட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி மாயையை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள சண்டை போடுற காட்சிகள் எல்லாமே அண்ட் அல்டிமேட்டா இருக்கும். அண்ட் பயங்கர கூஸ் பம்ப்ஸோட அந்த படத்தை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. அண்ட் ப்ரூட்டல் அண்ட் செக்ஷுவல் அந்த ஒரு ஸோ நீங்க ஒரு 12+ இருந்தாலே இந்த படத்தை ஃபேமிலிஸோட பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரியான நிறைய சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸ், கொரியன்ஸ் மூவி பார்த்துருப்போம். ஸோ அதே வரிசையில் தான் இந்த படமும். குறிப்பாக அந்த படங்கள்ல ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தோட வில்லன் அப்படின்னு ஒருத்தர் காமிப்பாங்க. அந்த வில்லன் யாரு அப்படிங்கிறதுக்கு தெளிவான ஒரு விளக்கம் இந்த படத்துல கொடுக்கப்படலை அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன் அப்படியெல்லாம் பண்ணுறான், அப்படி பண்ணுறதால அவனுக்கு என்ன பெனிஃபிட் வருது அப்படின்றது எல்லாமே கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கலாமோ இன்னும் இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. பட் எப்படி பார்த்தாலும் ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான் அந்த படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது அண்ட் அஃபிஷியல். அந்த தமிழ் டப்பும் பெர்ஃபெக்டாகவும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ நீங்கள் டெஃபினட்டாக பாருங்கள், நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எந்த விதத்துலையும் இந்த படம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது நம்மளை அப்படின்றத ஒரு விஷயம். அந்த ஒரு சின்னனா இருக்க மிஸ்ட்ரி தான் நம்மளை அந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வைக்குது. அது இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக கொடுக்க அந்த டீம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதான் ஒரு சின்ன மைனஸே தவிர ஒரு பெர்ஃபெக்டான படம் தான். அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.